Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனல் JR Success Teachல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா +1 Physics Public Examination 2024 March 2024 question with answers தான் பார்க்க போறோம். +1 Public வந்து பார்த்தீங்கன்னா Physics வந்து மேக்ஸிமம் எளிமையாக தான் இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் எப்படி எழுதுனீங்க, உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருந்ததா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் எப்படி ஆன்சர் பண்ணீங்க. ஸோ அதுக்காக நம்மளோட சேனல் JR Success Teachல 1 மார்க் முதல்ல உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பல டைம்ஸ் டென்டேட்டிவ்க்கு தான், அதாவது பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம ஓடக்கூடிய டென்டேட்டிவ் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் உத்தியாச விடைகள் தான். கவர்மெண்ட் கீ வந்தால் தான் அது வந்து பார்த்தா ஃபைனல். ஸோ அதனால் பார்த்தா 1 or 2 1 மார்க் டவுட்டாக இருக்குன்னா அது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ண. ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செகண்ட் ஒனுக்கு மனிதர் ஒருவர் புவியின் துருவத்திலிருந்து நடுவரை கோட்டு பகுதிக்கு நோக்கி வருகிறார், அவர் மீது செயல்படும் மைய விலக்கு அதிகரிக்கும். ஆப்ஷன் பி இன்க்ரீசஸ். ஒரு மூடிய பாதைக்கும் ஆற்றல் மாற்ற விஷயங்கள் செய்யப்பட்ட வேலை சுழி. இது புக் பேக்கில் இருக்குது 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒனுக்கு ஒரு முனை மூடிய காற்று தம்மம் கொண்ட 83 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய அதிர்வெண் பொருள் ஒத்துதல் அடிக்கிறது காற்று தந்தியில் வந்து 1.0 மீட்டர் 1.0. ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ஹெர்ட்ஸ் அண்டு 6 மீட்டர் கம்பேர் பண்ணுறோம். ஃபிஃப்த் ஒன் சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து 2 மீட்டர் செகண்ட் பார்த்தீங்கன்னா பவர் -2 கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன் இரட்டை உருவாகும் ரொம்ப கப்பல் ப்ரொடியூஸ்னா பியூர் ரொட்டேஷன், தட் மீன்ஸ் வந்து சுழற்சி இயக்கம் ரொம்ப முக்கியமான ஒன்று மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எயித் ஒன்று பின்வரும் வாயுக்களில் எவ்வாயு கொடுக்கப்பட்ட வெப்பநிலை குறைந்த சராசரி இருமடி மூலம் வேகத்தை எப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு CO2 கம்பேர் அது கார்பன் டை ஆக்சைடு. எயித் ஒன். நைன்த் ஒன் வெப்பநிலை உயரும்போது திரவம் மற்றும் வாயு பாகநிலை முறையே குறையும் மற்றும் அதிகரிக்கும். வித் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் அண்டு இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் வந்து கேட்டிருந்த ஒன் மாதிரி தான் நிறைய வந்துருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஒன்றுக்கு 6%. ஒரு கோலத்தின் ஆரத்தை அளவிடுதின் பிள்ளை 2% அதன் கன அளவு கணக்கிடும் பிள்ளையானது 6% இருக்கும். தன்வெப்பு ஏற்பு பார்த்தீங்கன்னா ஏற்பு திறனின் எஸ்ஐ அலகு. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் கம்பேர் JkG மைனஸும் பவர் K மைனஸும் சொல்கிறோம். நெக்ஸ்ட் 1:2 விதம் சொல்லும்போது ஆப்ஷன் டி √kB/8kN கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 13th ஒன். 14th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப பரிமாற்றம்னா சைக்கிள் டயர் திடீரென்று வெடித்து அதில் உள்ள காற்று விரிவடை. இதற்கு டேஷ் நிகழ்வுனா வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வுன்றது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆடிபைட்டின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் டி. 15th ஒனுக்கு திடீரென புவி மற்றும் சூரியன் நிலையில் 2 மடங்காக மாறினால் அவைகளுக்கு இடையே ஈர்ப்பு விசை 4 மடங்கு அதிகரிக்கும். இன்க்ரீஸ் போட்டேன். ஸோ இதில் சொல்லியிருந்த 15 1 மார்க்கும் இட் இஸ் டென்டேட்டிவ்க்கு தான். ஸோ பப்ளிக் கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் எத்தனை 1 மார்க் சரியாக எழுதிருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்க. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக எழுதுகிற மாதிரி தான் இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக 5 கொஸ்டின்ஸ் வந்து 6 கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம். எக் அல்லது ரப்பர் இவற்றில் எது அதிக மிச்சம் பண்ணுவது ஏன், அதுக்கு வெக்டர் வரை கண்டிப்பாக எழுதிருப்பீங்க. ஸ்கேலார் வெக்டர் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 18th கொஸ்டின் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி தான். அது நெக்ஸ்ட் ப்ரௌனின் ஈக்கும் கண்டிப்பாக எழுதிருப்பீங்க. அதுக்கப்புறம் 20 சம். அதுக்கப்புறம் கட்டற்றால வாட் இஸ் மீன் பை த ஃப்ரீ ஆசிலேஷன் கண்டிப்பாக எழுதலாம் அந்த 2 மார்க். அதுக்கப்புறம் மீட்செழிப்பு குணம் கண்டிப்பாக எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். பரிமாண பகுப்பாயின் வரம்புகள் யாவை. ஸோ இதுவும் வந்து பப்ளிக் கொஸ்டின் தான் கேட்டேன். சம் வந்து அப்ளிகபிள் தான். நெக்ஸ்ட் 3 மார்க் திருப்பு விசையால் செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாடு, உயரத்தை பொறுத்து G எவ்வாறு மாறுவது, நீர்மத்தி பரப்பளவு பாதிக்கும் காரணிகள், சராசரி இயக்க ஆற்றல் மற்றும் இடையே உள்ள தொடர்பு, திணிப்பதிர்வு என்றால் என்ன, அதுக்கப்புறம் கம்பேர் அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகள் என்றால் என்ன, ஆற்றல் மாறா விதி எக்ஸ்போஸ் சொல்லிகிட்டே இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் எதிராக சாய்ஸ் எல்லாமே அப்ளிகபிளாக தான் இருந்ததுன்னா வேலை ஆற்றல் தத்துவத்தை கூறி அதற்கு ஏதேனும் 3 உதாரணங்கள் செயல்திறன் குணத்தை வரைய கம்பேரிசன் பண்ணக்கூடிய கொஸ்டின். மெல்லிய கம்பியில் நீக்கப்பட்ட கனப்பொருளின் செங்குத்து இயக்கத்தை வரைக்கும் கோள்கள் இயக்கத்திற்கு கெப்லரின் 3 குறிவுகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்ம பல டைம் சொல்லிகிட்டே இருந்தோம். மாறாத முடுக்கம் பெற்ற பொருள் இயக்க சமன்பாடுகள் இயக்கம் கண்டிப்பாக படிக்கும். வாய்க்களின் சராசரி முதலத்துடன் கோவையை வருவிக்கும். சீரான வளைவும் அதுக்கப்புறம் மூடிய ஆர்கன் குழாயில் மேற்சொல் ஏற்படுவது விளக்கு. ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்படி இருந்தது, எளிமையாக இருந்ததா, டஃப்பாக இருந்ததா, ஸோ நீங்கள் எத்தனை 1 மார்க் சரியாக எழுதிருக்கீங்களா வெரிஃபை பண்ணிங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது என்னென்னா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி படித்த கொஸ்டின் நல்லா ரீகால் பண்ணுங்கள். பப்ளிக் கொஸ்டின் பார்த்து 2019 2023 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் நல்லா ரிவைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபிசிக்ஸ் முடிஞ்சால் நம்மளோட சேனல் JR Success Teachers கெமிஸ்ட்ரிக்கும் இதில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி 2019 2023 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் JR Success தொடர்ச்சி ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இனி வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் வந்து கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் பல டைம் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் படிக்கணும் அதுவே வருமா, அதுவே அப்படி கிடையாது. ரிவிஷன் பர்பஸ் நீங்கள் பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸை நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இன் த பப்ளிக் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ. பாய்.